பலாப்பழ இலை அடை. ஆமா, ஓகே ஓகே. கொழுக்கட்டை இலை அடை எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். ஓகே, பலாப்பழ கொழுக்கட்டைன்னு சொன்னாலும் சரி, இலை அடைன்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் சேம் தான் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு அப்படியே குக் பண்ணிடலாமா? பலாப்பழம், அரைத்த பலாப்பழம், நாட்டு சர்க்கரை, நெய், சர்க்கரை, உப்பு, தேங்காய் துருவல், அரிசி மாவு, ஏலக்காய். ஸோ எல்லாம் தேவையானது சொல்லியாச்சு. இப்போ அரிசி மாவு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கோம். ஆமா, ஏன்னா நம்ம கொழுக்கட்டை பண்ண போறோம். இது தேங்காய் மத்த இன்கிரீடியன்ட் எல்லாமே உள்ள பூரணமா வைக்க போறோம். அதான். ஓகே, அப்போ வந்து நமக்கு எப்படி கொழுக்கட்டையும் அப்படியே தான் செய்யணும். அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிடிச்ச கொழுக்கட்டையா கொழுக்கட்டை கிடையாது. ஓகே, ஃபைன், சூப்பர். அப்ப வேலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்க போது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி பலாப்பழத்தை அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை எப்படி அரைச்சி வச்சிருக்கோம்னு சொல்லுங்க. எதுவுமே நம்ம போடல, வெறும் பழத்தை வந்து சீடை எடுத்துட்டு அந்த நார்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் பியூரி மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, அவ்வளவு. மற்றது கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, ஃபைன், சூப்பர். இப்ப ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணலாம்? அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, கடாய், இந்த கடாய் வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம உள்ள வைக்கக்கூடிய பூரணத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அப்ப சுடு தண்ணிக்கு தான் இப்ப நம்ம இதை வச்சிருக்கோம் இல்லையா? நான் இந்த அவுட்டர் மாவு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணி அதை கொழுக்கட்டையா மாத்துறது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறது அதை செய்ய தெரியாதவங்களுக்கு தெரியும். செய்ய தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்ப என்னன்னா நம்ம வெறும் சுடுதண்ணீர் போட்டு மாவை போட்டு மிக்ஸ் பண்ண போறது இல்ல. நம்ம ஒரு பியூரி எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த பியூரியும் மாவோட மிக்ஸ் பண்ண போறோம். ஏன்னா மாவுலயும் நம்ம அந்த பலாப்பழத்தோட ஃபிளேவர் தெரியும் அதுக்கு. ஓகே, ஃபைன். சோ இப்ப நல்லா அது காஞ்சிருச்சு. கொஞ்சமா வந்து இதுல நெய் போட்டுக்கலாம். நெய் திருப்பி வேண்டி இருக்கு உங்களுக்கு. இப்போ இதுல பலாப்பழத்தோட அந்த விழுத போட்டுக்கலாம். ஸோ நெய், பலாப்பழம் அண்ட் கூடவே இந்த நெய் போடுறது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாம அந்த அவுட்டர் லேயர் ஆஃப் கொழுக்கட்டையை நம்ம ரெடி பண்ணணும்ல. ஏன்னா அதுவும் சாஃப்டாகவும் இருக்கணும், பூர்ணமும் செட் ஆகணும், ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ இது நீங்களா கண்டுபிடிச்ச கொழுக்கட்டையா இல்ல? தானே. ஓகே, இந்த பலாப்பழ விழுது ஃபுல்லா இதுல போட்டுமே அப்ப அந்த பலாப்பழம் சாப் பண்ணி வச்சதுதான். அது வந்து பூரணத்துக்கு வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கோம், தேங்காய் துருவலும் வச்சிருக்கோம். இது வந்து மாவு வந்து எப்படின்னா அந்த மாவுல மட்டும் எதுவுமே அந்த ஃபிளேவர் இல்லாம வெறும் அரிசி மாவு மாதிரி இருக்க கூடாதுன்றதுனால ஓகே சோ அதுலயும் அந்த பலாப்பழத்தை வந்து நம்ம இன்ட்ரூஸ் பண்றோம். இது பலாப்பழம் அப்படிங்கறதுனால. பட் சாதாரணமா பாத்தீங்கன்னா அரிசி மாவு ஃபிளேவர் அது அந்த கொழுக்கட்டைக்கு சூப்பரா இருக்கும். இதுல மாவுலயும் நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வேணும், அதுதான் பலாப்பழம் போட்டிருக்கோம். அது இல்லாம கொஞ்சம் நம்ம நாட்டு சர்க்கரையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பலாப்பழம் அண்ட் நாட்டு சக்கரை ரெண்டும் நமக்கு இப்ப போடுற நாட்டு சக்கரை கொஞ்சம் அந்த கட்டிலாம் இல்லாம கரைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணலாம். நம்ம அடுப்பு லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து கொஞ்சமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சொல்லுவாங்களா மாவுக்காக, நம்ம கொஞ்சமா சால்ட். ஸோ இலைய யூஸ் பண்றதால அதை நம்ம வந்து அடையா போட போறதுல அது கொழுக்கட்டை ஃபார்ம்ல எடுக்க போறோம். ஓகேவா? சோ இப்போ இது நல்லா அது கரைஞ்சிருச்சு. இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். சோ அதுக்காக கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து நமக்கு இந்த ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் வருது. இப்போ இதுல அரிசி மாவு ஆட் பண்ணி இது நீங்க போடுறீங்களா? நான் மிக்ஸ் பண்றேன். ஆமால, ஓகே. ஏன்னா அப்படியே விட்டோம்னா கட்டி தட்டிடும். நான் ஒரு ஸ்பூனா போட்டுட்டுமா? அப்படியே போடுங்க, டஸ்ட் பண்ண மாதிரி போடுங்க. போடுங்க போடுங்க.
கொஞ்சம் ஃபாஸ்டா. ஓகே, ஃபாஸ்டானா ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏன்னா நிறைய மாவு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? போடு, நீ போடுவா. ஸ்டாப் பண்ணுங்க. இதுக்குதான் இந்த கொழுக்கட்டையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல்லாம் வரும்போது ஸ்வீட் ஸ்டாலில் விற்பாங்க, வாங்கி வச்சிடணும். நான் இங்கே யோசிச்சு பாருங்க, 2 பேரா பண்ணும்போதே இவ்வளோ பதட்டமா இருக்கே, அப்போ நான் தனியாக இந்த கொழுக்கட்டையை பண்ணால் இவ்வளோ பதட்டமா இருக்கும் அப்படின்னு. வா, இப்போ வந்து நான் கரெக்டாக டஸ்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ஆற விட்டு ஃபுல்லாக வந்து நம்ம மாவு மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஆற விட்டுறலாம். இப்போ அடுத்து நம்ம பூர்ணம் பண்ணணும்ல, அதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே வந்து அடுப்பை நம்ம ஐ பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் கண்டினியூ பண்ண போகிறோம். இதுதான் வந்து பூர்ணத்துக்கான வேலைகள் சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு கடாய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். தேவையான நெய்யை போட்டுட்டு நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் போதுங்களா? போதும். ஓகே, நம்ம இதோட வந்து இலையில பரட்டும் போது மட்டும் நமக்கு நெய் இருந்தால் போதும். ஸோ இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் பலாப்பழத்தை வந்து பொடியை நறுக்கி வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நெய்ல பலாப்பழத்தை வறுத்து தனியா வச்சுட்டு போறோமாப்பா? இல்ல நம்ம அப்படியே தான் எல்லாமே பண்ண போறோம். இல்ல தேவைப்பட்டா நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், முந்திரி பாதாம் அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட் வெல்லமும் அந்த தேங்காயும் தான் பூர்ணத்தோட ஸ்பெஷல். பட் நம்ம இப்போ வெல்லம் எடுக்கல, இதுக்கே நம்ம நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம். இல்ல வெல்லமும் எடுத்துக்கலாம். வெல்லம் எடுத்தா கொஞ்சம் அது அதாவது டஸ்ட் இல்லாம கொஞ்சம் கிளீனா இருக்கிறதா பார்த்து எடுக்கணும். ஓகே, அதோட பாகு மட்டும் அதாவது கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நாட்டு சக்கரை நம்ம டைரக்டாவே ஆட் பண்ணிடலாம். இப்ப வந்து ஒரு லைட் கோல்டன் கலர் வரும். அந்த கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்து தேங்காய் அப்படியே தான் ஆட் பண்ண போறோமே தவிர எதையுமே நம்ம வெளியே எடுக்க போறது. சோ இப்ப வந்து நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம உள்ள வைக்கிற பூர்ணத்துக்காக தேங்காய் வந்து உடைச்சு துருவி மட்டும் வச்சுக்கோங்க. இந்த கீலே வந்து நல்லாவே வந்து வறுபடும். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும்போது ஏலக்காய் வந்து நம்ம பொடிச்சு வச்சிருக்கோம், அந்த ஏலக்காய் பொடி அதோட ஆட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ என்னன்னா அடுத்து நம்ம வந்து இதுல வந்து கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறும் நாட்டு சக்கரை மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். நான் 1 ஸ்பூன் போல போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சு அந்த பூர்ணம் சொல்லுவாங்களா, அந்த பிடிக்கிற அளவுக்கு வரும்ல, அந்த மாதிரி வரணும் நமக்கு. சால்ட் ஒரு பிஞ்ச் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி ஆல்ரெடி நம்ம மாவுல ஆட் பண்ணிருக்கோம். சோ பூர்ணத்திலேயே நம்ம ஒரு பிஞ்ச் போட போறோம். ஓகே, நாட்டு சக்கரையும் சரி சக்கரையும் சரி கொஞ்சம் கரையணும், கரைஞ்சா அது ஒரு கெட்டித்தன்மை வரும். அடுப்பு நான் ஃபுல்லாவே லோ ஃப்ளேம்ல தான் வச்சு பண்றேன். இப்போ இதுல அதே மாதிரி பிஞ்ச் ஆஃப் சால்ட், ரொம்ப வேண்டாம் பிஞ்ச் ஆஃப், ஏன்னா வெல்லம் போட்டிருக்கிறதுனால அந்த ஸ்வீட்னஸ் வந்து அது கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இப்போ இந்த வெல்லம் வந்து இப்பதான் கரைய ஆரம்பிக்குது, கொஞ்சமா தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி விடும்போது தான் அந்த பூர்ணம் எந்த அளவுக்கு சூடுல குக் ஆகுது அப்படிங்கறது நம்ம பார்க்க முடியும்.
ஏன்னா நம்ம போட்டிருக்க அந்த வெல்லம் எல்லாமே ஃபுல்லாவே நல்லா கரையணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி. இப்ப நம்ம போட்டிருக்க இந்த பலாப்பழம், தேங்காய் இது எல்லாமே வந்து அந்த வெல்லம் வந்து அப்சர்வ் பண்ணணும். போதுமா தண்ணி? தண்ணி. அந்த ஒரு மற்ற விஷயங்கள்லாம் போட்டதால அந்த பூர்ணமோட ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இது க்ளோஸ் பண்ணி இது ஒரு 1 செகண்ட் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி. ஏன்னா அந்த ஒரு கெட்டி ஆகணும் பாருங்க. அந்த வாட்டர் தனியா இருக்கு. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ மிக்ஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அங்க அவுட்டர் லேயருக்காக அந்த கொழுக்கட்டைக்கான விஷயங்கள் பண்ணோம்ல, அந்த கொழுக்கட்டைக்கான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அதை ரெடி பண்ணி வச்சுட்டு கையாலேயே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கையால மிக்ஸ் பண்ண உடனே அது ஒரு இப்ப நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பேட்டர் சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயுமே மாவு இல்லாத மாதிரி இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா எங்கேயுமே நமக்கு மாவு இல்ல. வேணும்னா கொஞ்சமா வந்து நம்ம கீயை வந்து தொட்டுக்கலாம். ஓகே, இப்பதான் கீ வேணும்னு சொன்னாங்க, இப்பவும் வேணும் கீ. அதுக்கப்புறம் நம்ம வாழை இலை யூஸ் பண்ண போறோம். வாழை இலைக்கும் வேணும் கீ ஆர் எண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெய் அல்லது நார்மலா வீட்டுல இருக்க ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது நல்லா இப்ப ஆறிடுச்சு. சோ இப்ப அடுத்து வந்து இந்த பூரணம்னா ஆறணும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். பூர்ணம் ரெடி ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னொரு 5 நிமிஷம் ஆகும். கெட்டியாய் வரணும். ஸோ ஓகே, கெட்டியாய் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி ரெடி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து கொஞ்ச நேரம் தான் வச்சோம், அதுக்குள்ள அது கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம அடுத்து வந்து இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி போட்டு ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப இது ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சோ இது ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணலாமா? இல்ல கொஞ்சம் இது எல்லாமே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, சோ இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாமா? இந்த சைடு வைக்கலாமா? இட்லி பானையை நான் என்ன பண்ண போறேன்னா ஓபன் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி அதுல ஆட் பண்ணிட்டு அப்படியே சூடு பண்ண போறேன். அதுக்கப்புறம் வேணும்னா அந்த சைடு நம்ம ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது தண்ணி ஆட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நான் இங்க ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிடுறேன். இதை வெளியே தான் வைக்கணும். ஏன்னா இதுல கிரீஸ் பண்ண வேலை இல்ல நம்ம இலையை வச்சு மடிச்சு வைக்கிற வேலை அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் எடுத்து அதை அப்படியே உள்ள வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ பூர்ணம் ஓரளவுக்கு கெட்டி ஆயிட்டே இருக்கு. இட்லி குக்கரை தண்ணி ஊத்தி அப்படியே வந்து நல்லா கொதிக்கிடும்னு விட்டுருந்தோம்ல, கொதிக்குது. அது கொஞ்சம் லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இங்க எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பூர்ணத்தை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஓகே, ஒரு பிளேட். பூர்ணத்துல பிளேட் வேணுமா? பூர்ணம் கொஞ்சம் ஆறணும். ஆறுனாதான் நம்ம வச்சு அதை ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணி மற்ற விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இப்போ இந்த பூர்ணம் வச்சுதான் வந்து நம்ம அடுத்து பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து வாழை இலை எடுத்து வச்சிருக்கோம். இலை அடை சொன்னதுக்கான காரணம் இந்த இலையில நம்ம யூஸ் பண்றதுனாலதான். ஸோ லைட்டா இலையை மட்டும் லைட்டா நம்ம வாட்டிக்கலாம். பண்ணுவா. ஏன்னா இலையை நம்ம வாட்டிட்டு அதுல நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி வைக்க போறோம். ஸோ லைட்டா வாட்டிக்கலாம். ஏன்னா அப்பதான் நம்ம அதை ஃபோல்ட் பண்ணோம்னா அது நமக்கு ஏத்த மாதிரி வரும். இல்லைன்னா உடஞ்சிடும். அதனால இப்படி வாட்டும் போது அதோட ஃபிளேவரும் நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்ப நீங்க வாட்டினதுக்கு அப்புறமா அதுல கீ தடவினீங்கன்னா அந்த இலையோட ஃபிளேவர் வந்து நல்லாவே நம்மளுக்கு கொடுக்கும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டே பண்ணுங்க. புதுசா பண்றவங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா இலை கருகிடும். முதல்ல இதை ஓபன் பண்ணலாம். சும்மா இப்போதைக்கு இப்படி ஹோல்ட் பண்றேன். இல்ல அந்த உள்ள அந்த இது வச்சிடலாமா? வச்சிடலாமா? வச்சிடலாம்.
இப்ப வந்து நம்ம அந்த வாட்டி வச்சிருக்க அந்த இலையில வந்து நெய்யை வந்து சும்மா கொஞ்சமா எடுத்து நம்ம தடவிக்கிறோம். தடவினதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கோம்ல அந்த மாவு, அந்த மாவை நல்லா செப்பரேட்டா ஒரு ரவுண்ட் மாதிரி அதாவது பரப்பி விட்டுறணும். எந்த அளவுக்கு நம்மளால மெலிசா முடியுமோ அந்த அளவுக்கு அதை நல்லா பரப்பி விட்டுறணும். ஆமா, இப்ப அடெல்லாம் நம்ம இப்படி தட்டி தானே போடுவோம், அது மாதிரி. இப்போ இந்த பூரணத்தை கொஞ்சமா எடுத்து பூரணத்தை வந்து உள்ள வந்து கொஞ்சம் நீல வாக்குல, ஏன்னா நம்ம இலைய க்ளோஸ் பண்ண போறோம், சோ அதனால அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து இலைய வந்து இப்படி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். அப்படியே வந்து உள்ள வந்து ஸ்டீம் வச்சு, ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். மாவு சப்போஸ் காஞ்சிருச்சு, நீங்க இதெல்லாம் ரெடி பண்றதுக்குள்ள மாவு காஞ்சிருச்சுன்னா தண்ணி மட்டும் யாரும் ஆட் பண்ணிடாதீங்க. மாவுக்கு அரைஞ்சாலும் பரவாயில்ல, வேணா நெய்யோ அல்லது எண்ணெயோ ஏதாச்சும் ஒண்ணு தொட்டு கூட இது பண்ணிக்கோங்க. மற்றபடி மாவு ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரை ஆகாம இருக்கணும், ஈர துணி ஒண்ணு வந்து அது மேல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா புதுசா செய்யறவங்களுக்கு வந்து எவ்வளவு நேரம் மாவை ஊற வைக்கணுமா இல்ல வெயிட் பண்ண வைக்கணுமா இல்ல இந்த பூர்ணம் பண்ணும்போது ஏதாச்சும் சொதப்பலாம். சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மாவை ரெடி பண்ணதுமே இந்த மாதிரி ஓப்பனா வைக்காம ஒரு ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ரொம்ப ஈரம் சொட்ட சொட்ட வேண்டாம், கொஞ்சம் ஆமா லைட்டா மாடரேட்டா. ஆமா. ஸோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி ஃபைன் க்ளோஸ் பண்ணி இது வெந்ததுக்கு அப்புறம் எடுத்தோம்னா நமக்கு வேலை ஓவர். இப்போ வேகணும்னு சொல்லி நம்ம வச்சது நல்லா அதுவே வந்து ஓப்பன் ஆகி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிருக்குமா அப்படின்னா வாசனை எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஆயிருக்குமா? ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணிடு. ஓகே, ஸோ ஆஃப் பண்ணுறோம். டிஷ்யூ பேப்பர் தரேன், பார்த்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ வந்து இது நல்லா குக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் மேல இருக்க ஃபர்ஸ்ட் நம்ம வச்சோம்னா அதை மட்டும் எடுக்கிறேன். சூப்பர். ஸோ வெந்திருக்கு அப்படின்னா என்னன்னா இந்த கலர் மாறணும் இல்லையா? இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படியே அது ரெடி ஆகட்டுமா? இல்ல அந்த ஆவி ஃபுட்ல. ஓகே, ஸோ இதை வந்து பாருங்க கட் பண்றோம் அப்படின்னா அந்த பூர்ணத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற முதல்ல செய்முறையை பார்க்கணும். ஸோ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு நெய் வாணலியில விட்டு அந்த நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுல அரைத்த பலாப்பழ விழுது, நாட்டு சர்க்கரை இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணணும். குக் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி விடுறோம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு அரிசி மாவை போட்டு கைவிடாம கலரணும். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு வாணலியில தேவையான அளவுக்கு நெய் விட்டு நெய் நல்லா சூடானதும் அதுல வந்து நல்லா சாப் பண்ண பலாப்பழத்தை வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பீசஸை போட்டு அதை ரெடி பண்றோம். அதுல தேவையான அளவுக்கு துருவிய தேங்காய் போடுறோம். தேங்காவும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உங்க வாசனைக்கு ஏற்ப நீங்க ஏலக்காய் பவுடரை போட்டுட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை, தேவையான அளவுக்கு ப்ரௌன் சுகர் இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு குக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் போது ஒரு பிஞ்ச் சால்ட்டை ஆட் பண்ணி இந்த பூர்ணத்தை நம்ம முடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இட்லி குக்கர் சூடாகிற கேப்ல இலை இருக்கும் இல்லையா, நம்ம வாழை இலையில தான் இதை மடிச்சு வைக்க போறோம் அப்படிங்கிறதுனால வாழை இலையை நல்லா லைட்டா சூடு காட்டணும். சூடு காட்டினதுக்கு அப்புறம் நம்ம அவுட்டருக்கு ரெடி பண்ண அந்த அரிசி மாவு அண்ட் அந்த விழுதெல்லாம் போட்டு ரெடி பண்ண அந்த மாவை எடுத்து அடை மாதிரி தட்டிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுல நடுவுல நேரா வந்து பூர்ணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இலையை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இதை அப்படியே நமக்கு இட்லி குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த பலாப்பழ இலை அடை ஆர் பலாப்பழ கொழுக்கட்டை. இப்படிதான் செஞ்சோம் அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேஸ்ட் பண்ண போறோம். டேஸ்ட் பண்றதுக்கு கட் பண்ணணும். இங்க மாத்திடுறேன். ஓகே, கம்ஃபர்டபிளா இருக்கும். ஃபைன், அப்படியே வாழை இலையோட கட் பண்ணிடுவோம். பூர்ணம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ இந்த கலர் வந்துச்சுனாலே பூர்ணம் நமக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இன்னும் சூட தான் இருக்கு, அதனால லைட்டா நான் எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம்.
இப்படி மூக்கு கிட்ட எடுத்துட்டு போகும்போதே வந்து அந்த பலாப்பழத்தோட ஃப்ளேவர் இல்ல Flavor. ரொம்ப 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 அருமையா இருக்கு. Thank you. சாஃப்ட்னஸ், அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க பலாப்பழ லவ்வர்ஸா இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட்டா இருக்கும். இல்ல பலாப்பழமே இது வரைக்கும் என் லைஃப்ல எனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சீங்கன்னா அவங்களும் இதை நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா பலாப்பழத்தோட லவ்வர்ஸ் ஆயிடுவீங்க. ஒரு விஷயத்த நமக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கறது எது தீர்மானிக்கும்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதை கரெக்டா சமைச்சு கொடுக்கறது. ஸோ கரெக்டா சமைச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதுல ஏதோ ஒரு குறை இருந்ததால தான் பிடிக்கல. ஸோ கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.